பேக் டு பேக் ஐபிஎல் டைட்டில் அடிச்சு கொடுத்து செம ஃபார்மில் இருக்கிற ரஜத் பட்டிதாருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கல. ஆர்சிபி பிளேயர்ஸ் தொடர்ந்து இந்தியன் டீம்லேருந்து இக்னோர் ஆகிறதுக்கான காரணம் என்ன? வாங்க இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக இந்தியா T20 ஸ்குவாட் ஃபார் இங்கிலாந்து அயர்லாந்து சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏஷியன் கேம்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்குவாடில் எதுலேயுமே ஆர்சிபி பிளேயர்ஸ் இல்லவே இல்லை. முக்கியமாக இந்த 4 பிளேயர்ஸ் ரொம்பவே டிசர்வ்டு. பட் இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் கூட இந்தியன் ஸ்குவாடில் இல்லை. மெயினாக புவனேஸ்வர் குமார் கைஸ் இந்த ஐபிஎல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். ஆப்போனன்ட் பேட்டர்ஸை கதற விட்டார்னே சொல்லி ஆகணும். 2 மாதம் புவனேஸ்வர் குமாரை பார்த்து பயப்படாத பேட்ஸ்மேனே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. 4 மாதமாக ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிற ஹர்ஷித் ராணாவுக்கு இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ் கூட இந்த 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஆடலை. பட் அவருக்கு இந்த ஒரு டீமில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் நம்ம புவனேஸ்வர் குமார் 2 மாதமாக பேட்டர்ஸை கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ்லனாச்சும் புவனேஸ்வர் குமாரை பிக் பண்ணியிருக்கலாம். ஹர்ஷித் ராணாவை அயர்லாந்து சீரீஸில் பிக் பண்ணியிருக்கலாம். அவருக்கும் ரெக்கவரிக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கும். ஆனால் போத் இங்கிலாந்து அயர்லாந்து ஏஷியன் கேம்ஸ் 3 சீரீஸ்லையுமே ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது ஆஸ் எ கிரிக்கெட் ஃபனாக பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பு தான் ஆகுது. ஏன்னா புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் 2 வருஷமாக செம டச்சில் இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது ஆஸ் எ கிரிக்கெட் ஃபனாக எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது. அடுத்து ஜஸ்டிஸ் ஃபார் பட்டிதர். பட்டிதரை இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணாததுக்கான ஒரு மெயின் ரீசன் அவரோட ஸ்பாட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரஜத் பட்டிதரோட ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஐபிஎல்ல நம்பர் 4ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட பர்ஃபெக்ட் ஃபிட்டான ஸ்பாட்டாகவும் தெரியுது. ஆனால் அந்த ஸ்பாட்டில் தான் இப்போ ஷ்ரேயாஸ் ஐயர் இந்தியன் டீம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட போகிறாரு. ஸோ கண்டிப்பாக ஷ்ரேயாஸ் ஐயர் ஓட அந்த ஸ்பாட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பட்டிதாருக்கு கொடுக்கறது ரொம்பவே டவுட்டு தான். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பட்டிதாரை இந்த ஒரு ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஆனாச்சும் பட்டிதாரை பிக் பண்ணியிருக்கலாம். பட் எதனால் எடுக்கலைன்றது தெரில. பிகாஸ் ஏதாச்சும் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்குவாட் காம்பினேஷனை மாற்றி கண்டிப்பாக ரஜத் பட்டிதாரை ஆட வைக்க முடியும். ஆனால் இந்தியன் டீமில் ரஜத் பட்டிதாரை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கூட எடுக்கலை. இது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஜஸ்டிஸ் ஃபார் படிக்கல். படிக்கலோட ஸ்பாட் நம்பர் 3 அதுதான் அவரை செலக்ட் பண்ணாததுக்கான காரணம். ஏன்னா நம்பர் 3 ஸ்பாட்டில் ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கு. சஞ்சுவா இஷான் கிஷனான்ட்டு கண்டிப்பாக 2 பேரில் ஒரு ஆளை கட்டாயம் ஆட வச்சே ஆகணும். ஏன்னா 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ். ஒரு ஆளை ஓப்பனிங்கில் ஆட வச்சு படிக்கலை நம்பர் 3க்கு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அபிஷேக் சர்மா அண்ட் சூரியவன்சியை தான் அவங்க ஓப்பனிங்கில் ஆட வைப்பாங்க. ஸோ அதனால கூட படிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் பிக் பண்ணாமல் இருக்கலாம். பட் அவருக்கு மல்டிடே கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க வைஸ் கேப்டனாக. ஸோ நல்லா பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக குயிக்காக இந்தியன் டீமில் கூப்பிட்டுருவாங்க. எந்த சந்தேகமுமே வேண்டாம். அடுத்து கைஸ் குருணால் பாண்டியா. புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் நான் ஜஸ்டிஸ் கேட்குற ஒரு முக்கியமான ஆளு குருணால் பாண்டியா. லாஸ்ட் 2 சீசன் ஐபிஎல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை குருணால் பாண்டியா கொடுத்துருக்காரு. பட் அவருக்கு ஏன் இந்த இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கலன்றது தெரில. வித் த பேட்டும் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. வித் த பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் அவருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. பட் லாஸ்ட் 2 மந்த்ஸாக ஒஸ்ட் ஃபார்மில் இருக்கிற அக்ஷர் பட்டேலுக்கு சான்சஸை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்கிறதுனே சத்தியமாக எனக்கு தெரில. குருணால் பாண்டியா வெல் டிசர்வ். இப்போ கொடுக்காம அவருக்கு எப்போ சான்ஸ் கொடுக்க போகிறாங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்றது சத்தியமாக எனக்கு தெரில. கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ்லாம் சும்மா இருக்க போகிறது கிடையாது. அவங்கள க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால உடச்செறிஞ்சு கண்டிப்பாக இந்தியன் டீமுக்குள்ளே குவிக்காக வரதான் போகிறாங்க. புவனேஸ்வர் குமார், ரஜத் பட்டிதார், குருணால் பாண்டியா, தேவ்தத் படிக்கல் 4 பேருமே வெல் டிசர்வ் ஃபார் இந்தியன் T20 டீம். ருத்து, சஞ்சு இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கேட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் ஜஸ்டிஸ் கேட்போம். கண்டிப்பாக சொல்கிற இந்த 4 பிளேயர்ஸுமே வெல் டிசர்வ் ஃபார் டீம் இந்தியா. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் புது சேனல். ஸோ நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.